நிவாரண நிதி கொடுக்குற சங்கத்தில் பணம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு, அது ஊன்னு ஆகி போச்சு. அங்கே சங்கத்தில் நீ பணம் கிடையாது, நீ புதுசாக வந்தாத்த நீங்களே சிம்பு டேட்டா தான் வாங்குனீங்க. இங்க விஷால தப்பு தப்பா பேசி 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 நீங்க சிம்பு டேட்டா வாங்குறதா கூறியா இருந்தீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். தயாரிப்பாளர்களுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூ. அப்போ நான் சொல்றது 50-55 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெப்சியை இவ்வளவு திமிர்த்தனமா பேசுது. சாமிநாதன்றவன் யாரு? அந்த ஆள் யாரு? தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், அண்ணன் ராதாரவி மற்றும் கரபலி அம்மர்கள் உட்பட்ட இங்கு வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கம். நான் கவுன்சிலேருந்து என்னை தூக்கியே 1.5 மாதம் ஆச்சு. என்ன போய் கவுன்சில் ப்ரொடியூசர் கவுன்சில் கிடையாது, நான் தனியாக தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி மட்டும்தான். இங்கே நான் கவுன்சிலாங்க கவுன்சிலை விட தூக்கி 2 மாதம் ஆச்சு. நாங்களாம் வந்து ஆன்டி இண்டியன் மாதிரி ஆன்டி தயாரிப்பாளர்கள், அதனால தூக்கிட்டாங்க. பேசக்கூடாதுன்னு இருந்தேன், பட் பேச வச்சுட்டாங்க. நான் இதை பேசவே கூடாதுன்னு இருந்தேன், பேச வச்சுட்டாங்க. நண்பர் நம்ம பிரவீன்காந்த் அவர் இருக்காரு, SS தொராஜன் இருக்காரு. தொராஜன்லாம் நல்ல நண்பர் தான், இப்போ எதிரி, இப்போ 2 பேரும் எதிரியாக இருக்கான், அது வேறு விஷயம். பட் உங்ககிட்ட கேட்குறேங்க, என்னை கவுன்சில் சொல்றதுனால கேட்க வேண்டியிருக்கு. சமீபத்தில் இந்த பத்மா மகன் ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படம் பண்ணிட்டு அந்த படம் வந்து 4 கோடிக்கு கீழே படம் பண்ணோம்னா வந்து விதிவிலக்கு இருக்குது, 1.25 கால் எடுத்தேன் 9 to 9 அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் பெருசாக தலைவர் அறிக்கையெல்லாம் கொடுத்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பெரிய தீர்மானத்தை போட்டோம். நாங்கள் வெற்றின்னாரு. சரி, வெற்றி அடைஞ்சிட்டாரு போல அப்படின்னு நினச்சி நம்மளும் போய் அந்த லெட்டர் கொடுத்தோம். கவுன்சில்லையும் கதிரேசன் ஒரு செயலாளர் இருக்கார், அபிஷியல் செயலாளர், அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு அண்ணன் RK செல்வமணி, தமிழ் துறையின் பிதாமகன் அண்ணன் RK செல்வமணிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். RK செல்வமணி ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. அவர் அந்த லெட்டரை கொண்டு போயிட்டு திரும்ப நம்ம ஷூட்டிங் படப்பிடி போகிறாங்க. படப்பிடி போனால் இங்கே டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. என்னங்க உங்களுக்கு தான் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் ஏன் ஒர்க் பண்ணேன், எங்களுக்கு 2 கால் ஷீட் கொடுங்க. 2 கால் ஷீட் எங்கே கொடுக்கணும், அவர் தானங்க லெட்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால், திரும்ப போய் அந்த டைரக்டர் போய் பெப்சியில் போயிட்டு உட்காந்து அந்த சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்காருங்க, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிரவீன்காந்த் சார், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தயாரிப்பாளர் சங்கத்தில் லெட்டர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் தானே சொன்னீங்க 4.5 கோடின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலிஸ் அவர் கோட், நான் சொல்கிறதா இங்கே முடிவு, தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள யாருக்குமே ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. வெரி குட் அப்படின்ட்டு இதை போய் அங்கே கவுன்சிலே சொல்கிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே தெரியாது, நான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் அந்த சங்கத்தில் உறுப்பினர் மூலம் எனக்கு எங்கள் நிர்வாகிகளை பேசும்போது கஷ்டமாக இருக்குது. பாலிஸ் அவர் கோட்டுன்றாரு மிஸ்டர் சுவாமிநாதன். அப்போ தயாரிப்பாளர் நிலைமையை பாருங்க. அதில் எனக்கு என்னோட நண்பர் மதியில் நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த குறுகிய காலத்தில் வந்து 12 படம் இவ்வளோ இந்த சூழ்நிலையும் பண்ணியிருக்காருன்ற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் பார்த்து உண்மையாக இப்போ தான் பார்த்தேன், டெய்லியில் 12 படம் பண்ணியிருக்காருன்னு போது, இவ்வளோ நெருக்கடியிலையும் 12 படம் பண்ணியிருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இடையில அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு, அதுவும் ப்ரொடியூசர் கவுன்சில் நாலேஜுக்கு போச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வாய்ஸ் மெசேஜில், ஏங்க தயாரிப்பாளர் எங்கேருந்துங்க வந்தாங்க இந்த தயாரிப்பாளர், ஏங்க நம்ம தாங்க கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஒரு சாங் எப்படி கட் பண்ணணும் நம்ம தான் சொல்லி கொடுக்குறோம். நம்ம கட் பண்ணுற சாங்கை தான் கொண்டு போய் ஃபினான்சியர்கிட்ட காட்டுறோம், ஃபினான்சியர் அதை வச்சு தான் பணம் கொடுக்குறாங்க. இவங்க எங்கேருந்து வந்தாங்க தயாரிப்பாளர், நடிகர் கால் சீட்டாக வாங்கிட்டு வராங்க, இவங்களுக்கு நம்ம பணம் வாங்கி கொடுக்குறோம், இவங்க என்ன தயாரிப்பாளர், நம்மளே தயாரிப்பாளர் தானே, இவங்க என்ன தயாரிப்பாளர் அப்படின்ட்டு ஒரு மீடியேட்டரு போடுறாரு, ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு. கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா நல்ல மரியாதை. இந்த உலகத்தில் என்ன வேணாலும் தொழில் பண்ணலாம், கேவலம் குஷ்டரோகியா கூட வாழ்ந்துடலாம், தயாரிப்பாளர் வாழ முடியாது, அவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு விட்டாச்சு. அது ஏன்னா அப்படித்தான் நடக்குது. இப்போ மீடியாக்களில் போனோம்னா, இப்போ நீங்கள் சேனலில் போய் சேட்டலைட் பேச போவோம், எங்களை வெளியில் உட்கார வச்சுருவாங்க. ப்ரொடியூசரா நீங்கள் வெளியில் உட்காருங்க, மீடியேட்டர் நீங்கள் உள்ளவாங்க, நீங்கள் உட்காந்து பேசுங்க சார். படம் போட்டது நான் ஒரு தேட்டர் கன்ஃபர்மேஷன் போனோம்னால எங்களுக்கு இங்கே உள்ள ஒரு பெரிய திரையரங்களை தேட்டர் கன்ஃபர்மேஷன் போனால், ப்ரொடியூசர் நீங்கள் வெளியே உட்காருங்க, யார் கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வாங்க உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க சார் அப்படி, அங்கே போய் வெளியே இல்லைங்க சார் அப்படின்றாங்க. இந்த சூழல் இங்கே. இதுக்கு இடையில ஒரு முந்தா நாள் இங்கே தமிழ் திரையுள்ள இருக்க ஃபெடரேஷன் மீட்டிங்க்கு, நான் இது வரைக்கும் ஃபெடரேஷன் எப்படி இருக்க முடியாது எனக்கு தெரியாது. அந்த மீட்டிங்க்கு என்னோட பிரச்சனை ஒரு பிரச்சனையா முதல் முறையாக போக வேண்டிய கட்டாயம். கடவுள் சத்தியமாக இனிமேல் எனக்கு அப்படி ஒரு கட்டாயமாக வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஃபெடரேஷனுக்குலாம் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் எனக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. அப்போ அங்கே போய் நிற்கிறேன், எங்கள் செக்ரட்டரி அபிஷியல் செக்ரட்டரி கதிரேசன் வந்து அங்கே வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா இவர் இங்கே வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் உள்ளேயில போய் உட்காந்துருக்கணும், இவர் ஏன் இங்கே வந்து வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா, அங்கே காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் அவங்க கோர்ட்டில் உள்ள ஜட்ஜு மாதிரி உட்காந்துருக்காங்க.
ப்ரொடியூசர்ஸ்லாம் வெளில இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா நீ வா, உன்னுடைய ப்ராஜெக்ட் என்ன கொடுத்துட்டு போ, உன் பிரச்சனை என்ன, நீ எவ்வளோ கொடுக்கணும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து காட்சி மொபைல் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கோபமாக வருது. பேசக்கூடாதுன்னு நினச்சோம்னா கூட கோபமாக வருது. என்ன தொழில் இது? அடிப்படையிலிருந்து நீங்கள் எல்லா பேரும் 24 கிராஃப்ட் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டரு, எக்ஸிபியூட்டரு, தேட்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க. பணம் போடுற முதலாளி மட்டும் ரோட்டுக்கு போகிறான். காரணம் என்ன? இந்த ஒரு அமைப்பு சரியில்லாதான். இந்த அமைப்பு, இந்த தயாரிப்பாளர் சங்கம் மட்டும், இந்த தயாரிப்பாளர் சங்கம் வர தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு இதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். இப்ராஹிம் ராவுத்தர், கேஆர்ஜி, ஆர்பி சௌத்ரி சார், ஏவிஎம் சரவணன் சார், இவங்க இருந்த காலத்திற்கு முன்னால், இவர்கள் காலத்திற்கு பின்னால் தமிழ் சினிமா அப்படின்னு பிரிக்கலாம். இவங்க காலத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கௌரவம் வந்து முதலாளின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. முதலாளி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ப்ரொடியூசரே வரக்கூடாதுன்றாங்க சில பேர்லாம். உனக்கு என்ன இங்கே வேலை, பணம் கொடுத்துட்டு போயிட்டே இரு, நீ என்ன இங்கே உனக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நிலைமையில இருக்குது. இந்த மாதிரி நிலைமையை கொண்டு வந்து இந்த கவுன்சில், அப்போ என்னதான் கவுன்சிலில் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுற, மற்ற சங்கம்லாம் இருக்காங்க. பெப்சியில் ஒன்றா செல்வமணின்னு அவர் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாரு. அவர் இருக்க சங்கத்துக்கு பூரா தலைவராக இருக்காரு. ஒட்டுமொத்த சங்கத்துக்கும் தலைவர் போய் பெப்சி பேசாமல் செல்வமணி என்னைக்கே மொத்த சினிமா எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். நீங்களே பார்த்துங்க, அவரும் வேலை இல்லாமல் இருப்பார், இதையாவது பார்த்துட்டு இருப்பார். ஸோ இப்போ என்னதான் பண்ணுறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் பார்த்தா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே உட்காந்து தீபாவளிக்கு எவ்வளோ போனஸு, பொங்கல் சீதனம் எவ்வளோ கொடுக்கலாம் தயாரிப்பாளருக்கு, இந்த சீதனங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறோம். உங்களுக்கு பொங்கல் சீதனம் வரும், உங்களுக்கு தீபாவளி போனஸ் வரும், உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வரும். ஏன் படம் பண்ணுற தயாரிப்பு நாங்கள் இங்கே போகிறது? நாங்கள் 100 பேர் படம் பண்ணுறோம்னா அந்த 100 பேர் நடந்தால் இந்த 20 பேர் வந்துகிட்டு இருக்காங்க சங்கத்தில். அப்புறம் அந்த 100 பேருக்கு என்ன படம் பண்ணுறதுக்கு என்ன ஸ்பெசிலிட்டி பண்ணி கொடுத்தீங்க? இவ்வளோ கோபம் வருது. இதுக்கெல்லாம் நான் நிச்சயமாக பிரவீன்காந்த் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் வந்து அவரும் வந்து ரயில்வே இருக்கிறதுனால அவருக்கு தெரிய முடியுது. இந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு போகுதா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அடிப்படையாக பாருங்களேன், பெப்சியில் சாப்பாடுன்றது வந்து நாங்கள் வந்து போடுறது, அதாவது ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து மனிதாயமானமாக எம்ஜிஆர் காலத்தில் சாப்பாடு போடணும்னு சொன்ன ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி அது கட்டாயமாகப்பட்டுருச்சு. அது வந்து அதுக்கு ஒரு கிராஃப்ட்டு. நீங்கள் அந்த சாப்பாடு நம்ம போடுற சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு கண்டிப்பாக நான்வெஜ் வேணும். காலையில் 4 வெரைட்டி இல்லைன்னா ஸ்ட்ரைக்கு. என்னங்க இது அநியாயம்? எப்படி தொழில் பண்ணுறது? ஒரு தொழில், ஒரு முதலாளி வந்து எந்த தொழிலையாவது இருக்கா, எனக்கு வேண்டப்பட்டவனா நான் வேலைக்கு வச்சுக்கலாம், எனக்கு யார் தேவையான வேலை, அந்த வேலைக்காரனுக்கு நான் சம்பளம் கொடுக்கலைன்னா என் மேலே தவறு. வேலை பார்த்தவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், தொழில் பண்ணாதான் இழுத்து முடிச்சு வீட்டுக்கு போடான்னு கூட சொல்லலாம், நியாயமான விஷயம். ஆனால் நான் யாரை வேலைக்கு வச்சுக்கிறேன், நான் எத்தனை பேர் வேலைக்கு வச்சுக்கிறேன், நீ யாருங்க எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வச்சு நடத்துறதுக்கு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணு, எனக்கு இந்த படம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த கொலை எதிர்காலம் வந்து நாங்கள் ஒரு 10 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துட்றோம். பெப்சி வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு, உங்களுக்கு இந்த படம் 10 கோடிக்கு நான் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துறோம், நீங்கள் வந்து எங்கள் ஆளுகளுக்கு வந்து இத்தனை பேருக்கு நீ வேலையை கொடுங்க, அப்படி போடுங்க ஒரு அக்ரிமெண்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. நாங்கள் வேலை பார்க்குறவனு சம்பளம் கொடுக்கல, நீங்கள் கேளுங்க. அதுங்க வேலை பார்க்குறவனு சம்பளம் கொடுக்கலாம், நீ ரோட்டில் சட்டை பிடிச்சிட்டு கேளு, ஏன்டா சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி கேளு. நான் யாரை வேலைக்கு வச்சுக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறது? இதெல்லாம் எப்போ கேட்பீங்க தயாரிப்பாளர் சங்கம்? இல்லை இன்னும் நிவாரண நிதி கொடுப்பீங்களா? இனிமேல் நிவாரண நிதி கொடுக்குற சங்கத்தில் பணம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு, அது ஊன்னு ஆகி போச்சு. அங்கே சங்கத்தில் நீ பணம் கிடையாது, நீ புதுசாக வந்தாத்தேன். பட் இனிமேலாவது அது பணம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இனிமேலாவது நிர்வாகத்தை நிர்வாகம் பாருங்க. இவங்க திரும்ப எனக்கு கவுன்சில் சுரேஷ் கவுன்சிலுக்கு எனக்கு நான் நீக்கப்பட்ட நிர்வாகி, நீக்கப்பட்ட உறுப்பினர், அவங்க நிர்வாகி 2 பேரும் வந்திருக்காங்க. நான் நல்ல வேலை எனக்கு முன்னாடியே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு எஸ்.எஸ். சுவராஜன்ட்ட நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. பிரவீன்காந்த் அப்பப்போ பேசுவேன், அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்.எஸ். சுவராஜன்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அவர் இப்போ ஒரு செக்ரட்டரினால அவர் அழகாக பதில் சொல்லுவார். இப்போ நான் கேட்ட கேள்விக்குலாம் அழகாக பதில் சொல்லுவார். இங்கே தொழில் பண்ண போகிறோமா, இல்லை படம் எடுக்காத தயாரிப்பாளருக்காக அந்த சங்கத்தை ரன் பண்ண போகிறோமா, இன்னமும் நம்ம காஸ்மா பாலிடரில் போய் வெளியில் போய் செக்யூரிட்டி வேலை பார்க்க போகிறோமா, என்ன பண்ண போகிறோம்? இந்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உண்மையாக ஒரு ஆன்மகன் தேவை. இப்போ அது யாருன்னு எனக்கு தெரியல. இங்கே தேவைப்படுது. இங்கே எல்லாருமே தலைவர்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரத்தில் நான் தலைவர், எல்லாம் தலைவர் வந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் கடனை கட்டிக்கிறீங்க. நீங்கள் வந்து படம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்கள் கடனை கட்டிக்கிறீங்க. யார் தலைவராக இருக்கா? போன தலைவர் இருந்தார், அவர் கடனை கட்டிக்குவார். இனி அடுத்து வர தலைவர் அவர் கடனை கட்டிட்டு அவர் டேட் வாங்கிக்குவார். இதுக்காக தலைவருக்கு வந்துட்டு இவங்களுக்கு என்ன குறைந்தபட்ச தேவை? இவங்களுக்கு வந்து நிதி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி நிதி கொடுக்குறது. இதெல்லாம் டூ மச்சாக இருக்குது. இதெல்லாம் தொழில் வந்து நசிங்கிறேன் பார்த்துங்க. இப்படியே போச்சுன்னா ஏதோ மதியழகன் சாருக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கிறதுனால 12 படம் பண்ணிட்டாரு. எல்லாரும் அப்படி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்களாம் இன்னும் அந்தளவுக்கு மீடியேட்டரில் வச்சு படம் பண்ணுற அளவுக்கோ இல்லை அந்தளவுக்குலாம் இன்னும் நாங்கள் வளரல. இன்னும் வந்து நாங்கள் வளராத லெவலில் தான் இருந்து பேசிகிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஸோ மதியழகன் மாதிரி பெரிய தயாரிப்பாளர்களுக்கு வேணால் இது வந்து இந்த சினிமா வந்து சாதகமாக இருக்கலாம். அவரும் கூட ரொம்ப போராடி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த கொலை எதிர்காலம் வந்து அவருக்கு வந்து உண்மையாகவே ஒரு வெற்றி படமாக அமையணும். ஆக்சுவலாக வந்து உன்னைப்போல் ஒருவன் தான் அந்த டைரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாரு. நான் இப்போ தான் இங்கே பார்த்தேன், உன்னைப்போல் ஒருவன் டைரக்டர்னு பார்த்தேன்.
ட்ரைலர் சிறப்பாக இருந்தது. உண்மையாகவே இந்த படம் வந்து அவருடைய முயற்சிக்கு தமிழ் சினிமாவில் வந்து அவர் தயாரிப்பாளராக வந்தது ஒரு கோயின்சிடென்ட்டாக வந்தார். வந்து இப்போ இன்றைக்கி 12 படம் பண்ணியிருக்காருன்னா உண்மையாகவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னை விட அவரை பாராட்டுறதுக்கு தகுதியானவர் அன்னை கருவல் பண்ணேன். அவரை பற்றி ஃபுல்லாக அதனால் அன்னை கருவல் பண்ண ராதாரவியர்னு இதை விட சிறப்பாக பேசுவாங்க. வந்திருந்த அனைவருக்கும் நான் நன்றியை கூறி மதியழகன் சார் இன்னும் பல வெற்றியில் இடைவெளி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மற்றும் கருப்பழனியப்பன் நீக்கப்பட்டாலும் அதிகமாக பேசும் சுரேஷ் காமாட்சி மற்றும் ஸ்டார் போலரிஸ் people they came from Mumbai. Welcome sir. We are very proudly invite your people from north. This is the best industry for making film, so we are very heartily welcome you. So and மதியழகன் சார், கடந்த 2 வருஷமா நான் படம் பண்ண காலகட்டத்துக்கும் இந்த 2 வருஷமா நான் சினிமாவை எதிர்கொள்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த எதிர்கொள்ளப்போ நான் பார்த்த சில நல்ல நண்பர்கள், சினிமாவுக்கு தேவைப்படும் ஆட்கள் அப்படின்னு நான் என் மனம் சிலரை முக்கியமாக உள்வாங்கி கொண்டது. அப்படி உள்வாங்கி கொண்ட சிறந்த மனிதர்களில் திரு மதியழகன், ப்ரொடியூசர் மதியழகனும் ஒன் ஆஃப் த பர்சன். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மிக மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு. அதனாலதான் அப்பான்னு ஒரு தரமான படத்தை அவர் தயாரிச்சிருக்காரு. எப்பவுமே நீங்க எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய படைப்புகளும் அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்ததுனால அப்பான்ற படம் அவர் எடுத்த எல்லா படங்களுமே மிகவும் தரமான படங்கள். இப்போ அவர் கையில வச்சிருக்கிற படங்களும் சிறந்த படங்களையும் அவர் கையில வச்சிருக்காரு. ஸோ நிச்சயமா அவர் சினிமாவுக்கு வேணும். இன்றைய காலகட்டத்தில் சினிமா எப்படி இருக்குன்றத சுரேஷ் காமாட்சி ஆதங்கத்தோடையும் கொஞ்சம் கிண்டலாகவும் சொன்னார். ஒரு ஆண்மகன் வேணும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமா தலைவனுக்கு தேவை ஆண்மகன் தகுதி தான். ஆனால் ஆண்மகன் தகுதியோட தான் திரு விஷால் வந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்மகன் தகுதியோட வந்த ஒரு விஷாலை எந்த ஒரு செயலும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அவரை ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவர் மேக்சிமம் அவர் பண்ணார். அவரை நான் கூடிய இருந்து பார்த்தேன். பட் சரியான ஆட்கள் அவர் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்தது என்னவோ உண்மை. பட் ஆண்மகனாக அவர் செயல்பட்டார். அதை நான் ஒன்றுமே தப்பாக சொல்ல முடியாது. இப்போவும் எங்களுடைய செக்ரட்டரி துர்ராஜ் சார் அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் டே நைட் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே ஈசி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. தங்கராஜ் சார் வந்திருக்காரு, ஜெமினி ராகவா வந்திருக்காரு, வின்னர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லாருடைய ஆதங்கம் இந்த சினிமா நல்ல இடத்துக்கு போகணும். மதியழகன் மாதிரி நிறைய பேர் வரணும். ஸ்டார் போலரிஸ் மாதிரி நிறைய கம்பெனி. எங்களுடைய ஆதங்கமே இந்த சினிமாவுக்கு ரிலையன்ஸ் ஒரு 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணுன்றதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருந்தது. இந்த எலெக்ஷன் முடிச்ச உடனே நாங்கள் டார்கெட் பண்ணதே அதுதான். பட் ட்ரீம் பெருசாக இருக்கு. பட் இங்கே என்னன்னா யாரும் அதுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதை நம்ம பேசினா உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். எம்ஜிஆர் ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி நான் பார்த்தேன். திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பேப்பர். அந்த பேப்பர்ல ஹெட்லைன் போட்டிருக்கு. என்ன நான் சொல்றது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டாரா பெரிய லெவல்ல இருக்கும்போது தயாரிப்பாளர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு அது ஒரு 60 காலகட்டங்கள் நினைக்கிறேன். அதாவது முக்தா சீனிவாசன், அதாவது அதுக்கெல்லாம் முன்னாடி SS வாசன், அந்த காலகட்டங்கள்ல ஒரு தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த பேப்பரை பாக்குறாரு. தினத்தந்தி அதோட ஹெட்லைன்லயே என்ன போட்டிருக்குன்னா, தயாரிப்பாளர்களுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூ. அப்போ நான் சொல்றது 50-55 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பெப்சியை இவ்வளவு திமிர்த்தனமா பேசுது. சாமிநாதன்றவன் யாரு? அந்த ஆள் யாரு? எப்படி அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும்? அவர் சொன்னாரான்னு தெரியல. சொன்னது தப்பு. பாலிசின் மைகோட் அப்படின்னா 1-to-1 இல்லைன்னு சொல்லி அவங்கள கிடையாதுன்னு சொல்லி அமிச்சப்போ நாங்கெல்லாம் போராடி தான் விஷாலை புரிய வச்சு எல்லாருக்கும் சொல்லி விஷால் ஏன்னா கிடையாதுன்னு சொன்னதை ஏன் திருப்பி சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா, ஒரே இடம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. ஏதோ ஒரு படம் எடுக்கிறதுக்கு எப்படி வேணா எடுத்துடலாம். நல்ல டெக்னீஷியனை தேடும். ஏன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால தான் திருப்பி நம்ம பெப்சி கூட சேர வேண்டியதா போச்சு. பட் அல்டிமேட் சினிமாவில் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். அந்த தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுல என்னன்னா, எப்பவுமே பணம் இருக்கிறவங்க ஒருத்தர் சார்ந்து இருக்க மாட்டாங்க. இதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு தொழிலாளிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை பணம் தரும் முதலாளிக்குள்ள இருக்கவே இருக்காது.
அது ஒரு நாள் உருவாகும் பொழுதுதான் திரு காமாட்சி அவர்கள், சுரேஷ் காமாட்சி ஆசைப்பட்டது இந்த சினிமாவில் நடக்கும். அதற்கு ஆண்மகன் தேவையில்ல, மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிற ஒருத்தன் வேணும். நான் அது இல்ல. இப்ப என்ன சிக்கல்னா, வந்த உடனே தப்பா எடுத்துக்காதீங்க சுரேஷ் காமாட்சி, நீங்களே சிம்பு டேட்டா தான் வாங்குனீங்க. இங்க விஷால தப்பு தப்பா பேசி 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 நீங்க சிம்பு டேட்டா வாங்குறதா கூறியா இருந்தீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும், உங்களுடைய வளர்ச்சிக்கு இதை யூஸ் பண்ணணும். நீங்க தான் சொன்னீங்க, அடுத்த ஒருத்தர் வருவாரு, அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். பதவிக்கு வந்து வாங்குறது வேற, ஆனா நீங்க பதவிக்கு வராமையே சிம்பு டேட்டா வாங்குனீங்க. ஓகே, ஒருவேளை நீங்க நல்ல கதை சொல்லிருக்கலாம், தட் இஸ் டிஃபரண்ட். பட் எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஒரு நல்லவன் தேவைப்படுறான், ஒரு நல்லவன், பிறருக்காக வாழ வேண்டிய எண்ணம் உள்ள ஒருவன் தேவைப்படுகிறான். நான் பார்த்த வரைக்கும் விஷால் கிட்ட அந்த கொஞ்சம் ஈரம் இருக்கு, ஆனா அது தொடர்ந்து அவன் செய்ய முடியாததுனால அவருடைய பிஷி, அவருடைய கமிட்மெண்ட்ஸ், படம் ப்ரொடக்ஷன், பல விஷயங்கள் இருக்கு. எனவே இது சுரேஷ் காமாட்சிக்கான பதிவு.